ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஜனநாயகன் வரலன்னொடனே பல படத்தோட பேரில் அடிவாயிடுச்சு. இது வருமா அது வருமானு சொல்லிட்டு. ஆனால் லாஸ்ட்டில் வந்து ஜாயின் ஆனது தான் நம்ம டிடிடி, தலைவர் தம்பி தலைமையில். ஸோ அந்த மூவியோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஸோ படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் வந்து பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறாரு நம்ம ஹீரோ ஜீவா. எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கும் அவர் தான் முன்னாடி நின்று எல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுக்குற ஒரு ஆள். அதே ஊரில் நம்ம இளவரசும் தம்பிரமையாவும் பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு ரொம்ப வருஷமாக ஒரு பகை, இல்லை ஒரு ஈகோ, இல்லை ஒரு விரோதம், எப்படி வேணால் சொல்லலாம். அது அவங்களுக்குள்ள ரொம்ப வருஷமாக இருக்குது. அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் என்னென்னா, நம்ம இளவரசர் அவர் வீட்டில் வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து மறுநாள் கல்யாணம் நடக்க போகுது. ஸோ அதுக்கு முதல் நாள் பார்த்திங்கன்னா, எல்லோரையும் கூப்பிட்டு அந்த விருந்து வைக்கிறது, பந்தல் போகிறது, ஒரு சவுண்ட் சிஸ்டம்ஸ்லாம் வச்சு அட்டகாசமாக பண்ணுறதுங்கிற அந்த மாதிரி செலிப்ரேஷன் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த வீட்டுக்கு வந்து நம்ம ஜீவா வந்து ஆஸ் ஊர் தலைவராகவும் அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் நெருங்கின சொந்தமாக இருக்கிறனால எல்லா பொறுப்பையும் எடுத்து அந்த வேலைகள்லாம் கரெக்டாக போகுதாங்கிற மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பக்கத்து வீட்டில் இருக்கிற நம்ம தம்பிரமையா அவங்களோட அப்பா வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி தவறிடுறார். இப்போ தம்பிரமையா அவர் என்ன சொல்கிறாருன்னா, மறுநாள் காலையில் 10:30 மணிக்கு அந்த பாடி எடுப்போம்னு சொல்லிட்டு சொல்கிறார். அந்த 10:30 மணி என்ன டைம்னா, இளவரசு அவங்க பொண்ணுக்கு மேரேஜ் சொன்னால அந்த டைமில் தான் அது முகூர்த்தமாக அவங்க வச்சுருக்கிறாங்க. ஸோ இங்கே தான் படம் ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஊர் தலைவராக இருக்கிற ஜீவா இந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு? ஸோ சொன்ன மாதிரி நல்லபடியாக இந்த கல்யாணம் நடந்ததா இல்லையா? இல்லை இவர் தம்பிரமையை சொன்ன மாதிரி அந்த 10:30க்கு அந்த பாடியை எடுத்தாரா இல்லையா? இது எல்லாத்தையும் சேர்ந்து தான் மிச்ச கதையை அவர் சுவாரஸ்யமாகவும் கலக்கலப்பாகவும் சொல்லியிருக்கிறார். ஸோ படத்தோட பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு சொல்லப்போனால் ரைட்டிங் தாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை எப்படி வேணால் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை சொதப்பியும் இருக்கலாம். ஆனால் ஒரு ஓவர் எமோஷனாக கொண்டு போகாமல், ஒரு மெலோட்ராமாவெலாம் பண்ணாமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அதில் டேரக்டர் சக்ஸஸும் ஆகிருக்கிறார். படத்தோட கேரக்டரைசேஷன் ஒவ்வொன்றும் அவ்வளோ அற்புதமாக எழுதியிருக்கிறார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஜீவா ஊர் தலைவராக இருந்துட்டு இந்த சைடு வந்து திரும்பினோமா, அந்த சைடு போனோமா, இந்த 2 வீட்டுக்கும் நல்ல போயிட்டு வந்துட்டு அவர் ஒரு மாதிரி அந்த ஒரு டிப்ரெஷனை காட்டுற ஒரு ரைட்டிங் ஆகட்டும், அண்ட் தம்பிரமையா ஆகட்டும், நம்ம இளவரசர் இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஈகோ கிளாஷை காட்டுற மாதிரியான வந்து ஒரு ரைட்டிங் ஆகட்டும். அப்புறம் அங்கே வந்து கூட்டத்தில் வந்து ஒரு பெரியவர் வந்து கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கிறாரா, இல்லை இந்த இலை வீட்டுக்கு வந்திருக்கிறா தெரியாது. ஆனால் அவர் அங்கங்கே பண்ணுற ஒரு ஃபன் மூமெண்ட் ஆகட்டும், அப்புறம் ஒன் சைட் லவ்வர் ஆகட்டும், வில்லனாக வந்திருக்கிற நம்ம ஜென்சன் அவர் வந்து கொஞ்சம் காமெடியாக சேர்ந்து ஒன்று பண்ணியிருக்காரு. அவர் கேரக்டர் ஆகட்டும், அவருக்கு அசிஸ்டண்ட்டாக வர்றார் அவர் ஆகட்டும், அப்புறம் ஊர்லேருந்து வர மாப்பிள்ளை ஆகட்டும், மாப்பிள்ளை தம்பி ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளோ அழகாக ஒரு பார்த்து எழுதுன மாதிரி நல்லாவே தெரியுது. ஸோ நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுவும் ஏன்னா ஒரே சுச்சுவேஷன் சொன்னல, அந்த ஈகோ கிளாஷுக்கு முன்னாடி இவங்க போயிட்டு வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அது அங்கேயே ஒரு ரொம்ப நேரம் நம்ம வந்து ஸ்டக் ஆகிட்டு ஒரு லூப் மாதிரி மாட்டிக்கிட்டோமோ அந்த மாதிரி தோணுச்சு. பட் அகெயின் அது கொஞ்ச நேரம் தான், இம்மீடியட்டாக அடுத்த மூமெண்ட் மறுபடியும் லிஃப்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அண்ட் லாஸ்ட்டில் முடிக்கும்போது ஒரு வாட்டர் டேங்க் வச்சு முடிப்பாங்க. அதுக்கும் முன்னாடி வந்து ஒரு சீனுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ அங்கே டேரக்டர் வந்து அதை பேஸ் பண்ணி முடித்தது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு இது தான். அதுக்கு டேரக்டரை பாராட்டி ஆகணும். ஸோ ஓவராலாக படம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டைலாக் வருங்க, லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த பொங்கல் ரேஸில் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்து ஜெயித்த ஒரு படம் இந்த டிடிடி. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் நம்ம போயிட்டு எல்லோரும் நீங்கள் பார்க்கலாம். எந்த ஒரு அடல் கண்டென்ட் இதெல்லாம் இல்லை. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். See you until bye.